குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்குறோம். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பர்ஸ்பெக்டிவ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம எதுவரையிலும் பார்த்துருக்குறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 4 இண்டிகேட்டர்ஸு: என்என்பி, பிசிஐ, பிபிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், நெட் நேஷனல் ப்ராடக்ட், பர் கேபிட்டா இன்கம். ஸோ இந்த மாதிரி 4 விதமான விஷயங்களை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். என்ன சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா, நிரந்தரமான, அதாவது சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் டு மீன் டெவலப்மெண்ட் வித்தவுட் டேமேஜிங் the environment and not compromising with the needs of the future generation. காம்ப்ரமைஸ், சமரசமாகுதல், எதுக்காகவும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்க கூடாது. ஏன் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்ததுன்னா, வித்தவுட் டேமேஜிங் த என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்தவித சேதமும் இல்லாத ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அதுதான் இங்கே சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித்தவுட் டேமேஜிங் த என்விரான்மெண்ட் அண்ட் நாட் காம்ப்ரமைசிங், எதுக்காகவும் நம்மளை போதும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து the consequence of environmental degradation, சீரழிவு, do not respect to national or state boundaries. சுற்றுச்சூழல் சீரழிவினுடைய விளைவு அப்படிங்கிறது நாட்டளவில் மட்டும் இல்லாமல் மாநிலங்களினுடைய எல்லைகளுக்கும் உட்பட்டு நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்ததுன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி நாடு மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டு, மாநிலங்களும் இந்த என்விரான்மெண்ட்னால ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மக்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறவங்க, தெரியப்படுத்துகிறவங்க அப்படின்னா, knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நியூ ஏரியா ஆஃப் நாலேஜ் இன் விச் சயின்டிஸ்ட் அப்படின்னா அறிவியல் அறிஞர்கள், அடுத்தது எக்கானமிஸ்ட் பொருளாதார வல்லுநர்கள், ஃபிலாசபர்ஸ் தத்துவவாதிகள், அதர் சோஷியல் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க சமூகவியலாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து இங்கே நேச்சர் அப்படிங்கிறத அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரீப்ளெனிஷபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி. திரும்ப பெறக்கூடிய வளம், திரும்ப பெற இயலாத வளம் அப்படின்னு வளங்களை 2 வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதில் முதல்ல பார்க்குறது திரும்ப பெறக்கூடிய வளம், புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நம்ம எவ்வளவு தான் அந்த பொருளை எடுத்து பயன்படுத்தினாலும் அந்த பொருள் திரும்ப என்ன ஆகுதுன்னா தானாகவே உற்பத்தி ஆகிட்டே இருக்கக்கூடியது சோலார் எனர்ஜி. இங்கே பொருள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு அதாவது சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது? சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி அப்படிங்கிறத, இந்த சூரிய சக்தியை நம்ம திரும்ப பயன்படுத்தும் பொழுது அது
ரீப்ளெனிஷபிள், அது திரும்பவும் என்னாயிட்டே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதை தாண்டி அது வந்துட்டு திரும்ப உற்பத்தி ஆகக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து புதுப்பிக்கத்தக்க வளம் அப்படின்னு சொல்கிறோம், ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அடுத்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நான் ரீப்ளெனிஷபிள், திரும்ப பெற இயலாத வளம், புதுப்பிக்கத்தக்க இயலாத வளம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு கோல், பெட்ரோலியம், நிலக்கரியும் பெட்ரோலும் வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத 2 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம், ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் அப்படிங்கிறது ரீப்ளெனிஷபிள், திரும்ப புதுப்பிக்கக்கூடிய வளம். அதுவே நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது திரும்ப பெற இயலாத வளம் அப்படின்னு சொல்கிறோம். ரெனியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, நான் ரெனியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் கோல் அண்ட் பெட்ரோலியம். ரைட். அடுத்து கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு. இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வந்து ஒரு கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை அதிகமாக வந்துட்டு கன்சியூம் பண்ணுறது சரியா அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு டேபிள் காலம் மூலமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், ரெனியூவபிள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா renewable resources are replenishable resources are pollution free and environment friendly. எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்கே வந்துட்டு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத ஒரு வளம் அப்படின்னா அது புதுப்பிக்கத்தக்க வளம்னு சொல்லக்கூடிய ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் கிடையாது. இது வந்துட்டு பொல்யூட் பண்ணாமல் நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, these resources take a short time for renewal. இது ரொம்ப ஷார்ட் பீரியடை வந்துட்டு அது திரும்ப ரீப்ளனிஷ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட், பேப்பர், இது எல்லாமே வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறது வந்துட்டு என்விரான்மெண்ட்டை எந்த அளவு அதால் பொல்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணக்கூடியது தான் இந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இது ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவைப்படுது. பெட்ரோல், கோல் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு மில்லியன் ஆஃப் இயர்ஸ் அதுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் மெட்டல்ஸு, உலோகங்கள், கிளாஸ், கண்ணாடி, ஃபாசில் ஃபியூல்ஸு, புதை எரிபொருள்கள்னு சொல்லக்கூடிய கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸு, டீசல், இது எல்லாமே வந்துட்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னு வரும் பொழுது ரெனியூவபிளுக்கு வந்துட்டு வெரி ஷார்ட் பீரியடு தான் வந்துட்டு அது ரீப்ளனிஷ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது. இதனால் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் கிடையாது, ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்ததுன்னா சோலார் பவர், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட் எல்லாமே வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதுவே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வரும் பொழுது இது நான் ரீப்ளனிஷபிள், திரும்ப இதால் புதுப்பிக்க முடியாது. இது ஃபார்ம் ஆகிறதுக்கு இதனுடைய ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு மில்லியன் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. எக்ஸாம்பிள் மெட்டல், கிளாஸு, ஃபாசில் ஃபியூல்ஸு. ஸோ இதுதான் வந்து இங்கே ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இங்கே சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறதுல சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறதுல 3 விஷயம் வந்துட்டு ஒன்றாகும் பொழுது மட்டும்தான் சஸ்டைனபிள் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அந்த 3 விஷயம் அப்படின்னு பார்த்ததுன்னா, ஒன்று எக்கனாமிக் அண்ட் சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த 3 விஷயமும் வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணும் பொழுது மட்டும்தான் வந்துட்டு சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு டூ யூ நோ இருக்குது. இந்த டூ யூ நோ அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்ததுன்னா லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் அமாங் தி சதர்ன் ஸ்டேட்ஸ். தென் மாநிலங்கள் அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு விகிதம் தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது சதர்ன் ஸ்டேட்ஸில்.
Tamil Nadu's literacy rate is higher than the national average. தமிழ்நாட்டினுடைய கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய நேஷ்னல்னு வரும் பொழுது இந்தியா, கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு தான் வந்துட்டு ஹையஸ்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் the enrollment for higher education in தமிழ்நாடு is the highest in India. தமிழ்நாட்டில் உயர்கல்வி அப்படிங்கிறதுக்கான அட்மிஷன் வந்துட்டு இந்தியாவில் கம்பேர் பண்ணும் பொழுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். அடுத்தது பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்த டாபிக் பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்ன பாலிசி? இங்கே வந்து நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. மரபு சாரா வளங்களை பயன்படுத்துதல். யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. மரபு சாரா வளங்களை பயன்படுத்துதல். எது மரபு சாரா வளம்? India depends on thermal and hydro power plants to meet its power needs. இந்தியாவினுடைய மின்சார தேவை அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சார்ந்திருத்தல், டிபெண்ட் அப்படிங்கிறது சார்ந்திருத்தல். எது எது அப்படின்னா தெர்மல் அண்ட் ஹைட்ரோ பவர். அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம். வாட்டரில் வந்துட்டு கரண்ட் எடுக்கிறது ஒன்று, அடுத்து கோல் இதை யூஸ் பண்ணி இங்கே கரண்ட் எடுக்கிறது வந்துட்டு ஒன்று. ஸோ இந்த விதத்தில் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம இந்தியா வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. போத் தி சோர்ஸ் ஹாவ் an adverse impact. Thermal power plants emit large quantities of carbon dioxide which pollute the environment. இதில் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுனால வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அப்படிங்கிறதுல அதிக மாசுபாடு அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத வந்து அதிகமாக எமிட் பண்ணக்கூடியது. இதனால் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்தியாவில் சூரிய சக்தி, சோலார் பவர் இன் இந்தியா. சோலார் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு சூரிய ஒளியின் மூலமாக கரண்ட் எடுக்கக்கூடியது. இதில் வந்துட்டு ரொம்ப குறைந்த அளவு தான் வந்து எடுக்க முடியும். இதை வந்து இந்த சோலார் பவர் panels absorbs the sunlight as a source of energy to generate electricity. Photovoltaic cells இது மூலமாக வந்துட்டு டைரெக்டாக வந்து இந்த ஃபோட்டோவால்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது மூலமாக சன்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுது. ஸோ அந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது மூலமாக வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்து இந்த சோலார் பவர் இன் இந்தியா. இந்தியாவில் சூரிய சக்தி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் வந்துட்டு வால்யூம் அப்படின்னு பார்த்ததுன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்துட்டு இதில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் ஹோம் பர்பஸ்க்காகவும் ஆஃபீஸஸ்க்காகவும் மட்டுமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் வித் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து அதிகமாக இந்த சோலார் பவர் பிளான்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்குது. ஆஸ் ஆன் 31st July 2017 the total installed capacity in Tamil Nadu 1697 மெகாவாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அமைப்புகள் மூலமாக மின்திறன் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜூலை 31 2017 வரையிலுமே வந்துட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்துட்டு
1697 மெகாவாட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே இந்த சோலார் பவர் பிளான்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டு, இது வரையிலும் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, இங்கே ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ரெனியூவபிள் அப்படிங்கிறது திரும்ப பெறக்கூடியது, நான் ரெனியூவபிள்ங்கிறது திரும்ப பெற இயலாதது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சஸ்டைனபிலிட்டியை தான் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எடுத்துக்கிறோம். லிட்ரஸி ரேட்னா என்னங்கிறத பார்த்தோம். சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்துட்டு தமிழ்நாடு தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியா லெவலில் வந்துட்டு கம்பேர் பண்ணும் பொழுது, ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாட்டில் தான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அட்மிஷனும் இங்கே அதிகமாக நடக்கக்கூடியது அப்படின்னா ஹையர் எஜுகேஷனில் தமிழ்நாடு தான் வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு வரும் பொழுது என்விரான்மெண்ட்டு, எக்கனாமிக்கு அண்ட் சொசைட்டி இந்த மூணுமே ஈவனாகக்கூடிய அந்த இடம் தான் வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசோர்ஸஸை வந்துட்டு 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க, ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள். ரெனியூவபிள் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா பொல்யூஷன் ஃப்ரீ, எந்த ஒரு ப்ரொடெக்ட் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்குது. இந்த இடத்துல பொல்யூஷனுங்கிறது கிடையாது. அதே போல் இது ரெனியூவபிள் ஆகிறதுக்கு வந்துட்டு வெரி ஷார்ட் பீரியடை எடுத்துக்குது. எக்ஸாம்பிள் சோலார் பவர், விண்ட் எனர்ஜி, வாட்டர், வுட், பேப்பர் பார்த்தோம். நான் ரெனியூவபிள் அப்படிங்கிறதுல இது நான் ரீப்ளெனிஷபிள் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு லாங் டேர்ம் எடுத்துக்கக்கூடியது, மில்லியன்ஸ் ஆஃப் இயர். எக்ஸாம்பிள் வந்துட்டு மெட்டல்ஸு, கிளாஸு, ஃபாசில் ஃபியூல்ஸ் பார்த்தோம். அடுத்திங்க நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் அப்படிங்கிறதுல 2 விதமான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி ப்ரொடக்ஷனில் வந்துட்டு 2 விதமான விஷயத்தை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். தெர்மல் பவர் ஒன்று, ஹைட்ரோ பவர் ஒன்று. இதில் தெர்மல் பவர் அப்படிங்கிறதுல வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறத அதிகமாக எமிட் பண்ணுறது தான் வந்து ரீசன்னு பார்த்தோம். அதே போல் சோலார் பவர் அப்படின்னு வரும் பொழுது சோலார் பவரில் வந்துட்டு தமிழ்நாடு இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக சூரிய சக்தி ஆற்றலை வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இது வந்துட்டு ரொம்ப குறைஞ்ச அளவு மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதை வீட்டு பயன்பாட்டுக்காகவும் ஆஃபீஸ் யூஸ்க்காகவும் தான் அதிகமாக யூட்டிலைசேஷனுக்காக எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டில் சோலார் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு 2017 ஜூலை 31 வரையிலும் 1697 மெகாவாட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோங்கிற வரையிலும் பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.